திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் கோவிலுக்கு போங்க. 2 நெய் விளக்குகள் ஏத்துங்க. பெருமாள் சன்னதியை வந்து 5 முறை சுத்தி வாங்க. பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போட்டு வழிபடுங்க. ஓகேங்களா? துளசி மாலை தான் மிக மிக அற்புதமான ஒரு விஷயம். துளசியில வந்து மகாலட்சுமி இருக்கிறதுனால துளசி மாலை வந்து பெருமாளுக்கு சாற்றும் பொழுது பெருமாள் அவ்வளவு ஆனந்தப்படுவார். ஓகேங்களா? இது மாதிரி வந்து நீங்க வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த வழிபாடு நீங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் வந்து லாபங்கள் நீங்கள் நினைத்ததை விட அபரிமிதமாக உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அகலும். குடும்பத்துக்கு வந்து எதிர்பாராத தனவரவு பணவரவு எல்லாமே வரும். தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும். இந்த வாரத்தில் 28, 29, 1, 3 இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த நாட்களில் முக்கியமாக எந்த வேலை இருந்தாலும் பண்ணி பாருங்கள், எல்லாத்துலேயும் வெற்றிகளை பார்க்கலாம். 55 கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் ஹயகிரிவர் வழிபாடு பண்ணுங்க. அந்த ஹயகிரிவர் வழிபாட்டின் மூலமாக தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். குழந்தைகளுடைய படிப்பில் முன்னேற்றங்கள் ஏற்படும். ஹயகிரிவர் சன்னதிக்கு போங்க. பெருமாள் கோவிலில் ஹயகிரிவர் சன்னதி இருக்கும். ஓகேங்களா? அங்கே போயிட்டு துளசி மாலை வந்து வாங்கி போடுங்க. இல்லை அப்படின்னா ஏலக்காய் மாலை கூட வந்து தாராளமாக கட்டி போடலாம். அந்த ஏலக்காய் மாலை வந்து 51 நம்முடைய வசதிக்கு தகுந்தபடி 24, 54, 58, 108 இந்த கணக்கில் கட்டி போடலாம். கட்டி போட்டு ஹயகிரிவர் சன்னதி வந்து 9 முறை சுற்றி வாங்க. சுற்றி வந்து மனமுருக வழிபாடு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும். தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கங்கள் அகலும். எதிர்பாராத இடத்துலேருந்து எதிர்பாராத நேரத்தில் தனவரவு உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். இந்த வாரத்தில் 29, 30, 2, 4 இந்த நாட்களுக்கு பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. முக்கியமான எந்த வேலை இருந்தாலும் சரிதாங்க, இந்த நாட்களை செஞ்சு பாருங்கள், மிக மிக சிறப்பு. 55 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணுங்க. ஓகேங்களா? விநாயகப் பெருமான் சன்னதிக்கு போங்க. அருகம்புல் மாலை கட்டி போடுங்க. வாழைப்பழமும் வெற்றிலை பாக்கும் வச்சு உங்களுடைய பேரில் வந்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க. விநாயகர் பெருமான் சன்னதி வந்து 7 முறை சுற்றி வந்து விநாயகர் பெருமான் சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு செஞ்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன தடைகள் இருக்குது, ஏதாவது ஒரு விசேஷம் ஒன்று பண்ணலான்னா அதில் ஏதாவது ஒரு தடைகள் இருக்குது, அந்த தடைகள் அகலும். தொழில் வந்து ஒன்று ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன், அந்த தொழில் வந்து முன்னேற்றங்கள் இல்லை, அந்த தடைகள் அனைத்துமே விலகும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த நேரத்தில் பணவரவு வராமல் இருக்குது, அந்த தடைகள் எல்லாமே அகலும். இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து தடைகளும் எல்லாமே விலகி ஓடிவிடும். பூர்வீகம் சம்பந்தமான தடை இருந்து வச்சுக்கோங்களேன், அதுவுமே விலகிடும். இந்த வாரத்தில் 28, 30, 1, 3 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. முக்கியமான எந்த வேலை இருந்தாலும் சரிதாங்க, இந்த நாட்களில் பண்ணி பாருங்கள், சக்ஸஸை மட்டுமே நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வாரத்தில் 7 கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா காரியத்திலும் சக்ஸஸை மட்டுமே பார்க்க